நல்லக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். அதாவது பாரதிய விட்டு நம்ம ஆதி இருக்காங்கல்ல, ஆதி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இனிமே வந்து என் வாழ்க்கைக்கு நீங்க தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து சாரதா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி பாரதி, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். இப்போ வேற என்ன பண்ண சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்ண சொல்றேன்னா, தப்பு பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேட்டா சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, எனக்கு வந்து மன்னிப்பெல்லாம் வேண்டாம், எனக்கு தண்டனையே கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்றாங்க. தண்டனை தானே, கையெடுத்து கும்பிட்றேன். இனிமேல் வந்து எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராதீங்க தயவுசெய்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாரதி, இனிமேல் வந்து நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டேன். ஆனால் உண்மை ஒரு நாள் உனக்கு தெரியும். அப்போ வந்து நான் எங்கே நீ தேடினேனா அப்போ நான் இருக்கவே மாட்டேன். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரமாட்டேன். கடைசியாக மட்டும் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லிவிட்டு மட்டும் கிளம்புறேன். தயவுசெய்து வந்து ஆதியை நல்லபடியாக பார்த்துக்கோ, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டில் ஒரு நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா அழகர் வந்து ஆதியை கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வர்ற வழியில் வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க, டேய் அழகர், அம்மா கிட்ட வந்து ஒரு சின்ன கேம் விளாட்லாம், நான் வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் ஏன்டா இதெல்லாம் கேமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் ஆமாடா, என்னையும் வந்து தவிக்க விட்டு போனாங்கள்ல, அவங்க வந்து நான் எப்படி வரலன்னு சொன்னால் அவங்க தவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்லிடு. அவங்க என்ன செய்கிறாங்க நான் தூரத்தில் இருந்து பார்க்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம அழகர் போய் சாரதாவை தேடுறாங்க. சாரதாவை காணோம். அம்மா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு கத்துறாங்க. ஆளவே காணோம். என்ன, அந்த அம்மா வந்து இங்கே தானே இருக்க சொன்னோம், ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரி அவங்களுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காங்க. பக்கத்தில் வந்து ஆதி வந்துடுறாங்க. டேய் என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, டேய் இங்கே தான்டா இருக்க சொன்னேன், அவங்கள ஆளை காணுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்கிறாங்க. டேய் அவங்களுக்கு கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, டேய் இருடா நான் போட்டால் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து கால் பண்ணுறாரு. சாரதா வந்து ஒரு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அழகர் கால் பண்ணோன்னே எடுக்காங்க. அம்மா என்னம்மா நீங்கள் இங்கே வர சொன்னல, எங்கம்மா போனீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைப்பா அது வந்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம இவங்க ஆதி வந்து ஃபோனை வாங்கிடுறாங்க. அம்மா நான் தாம்மா ஆதி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாரதாவுக்கு வந்து பேச்சே வரல. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சொல்லுப்பா ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா இங்கே வந்துட்டு என்னையவே பார்க்காம போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, இனிமேல் வந்து நாங்கள் வந்தால் சரியாக இருக்காது, உன்னோட வாழ்க்கைக்கு நான் இனி தேவைப்பட மாட்டேன், உனக்கு வந்து பாரதி தான் தேவைப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா இப்படி பிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்மலாம் ஒரே குடும்பமா, ஒரே மாதிரி இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் இல்லையா என்னால் எப்படிம்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லைப்பா பாரதி, ஒவ்வொரு சூழ்நிலையும் இல்லைப்பா ஆதி, ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து ஒரு 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 கடினமான முடிவு வந்து எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த முடிவு எடுத்த பிறகு நமக்கு ரொம்ப நாள் வந்து அது சந்தோஷம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்ன உடனேயும், இல்லைப்பா எனக்கும் பாரதிக்கு வந்து செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் அங்கே இருந்தேன்னா நானும் பாரதியும் எப்பயுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்போம், நீ கஷ்டப்பட போகிற, பாரதி பக்கம் பேசுகிறதா என் பக்கம் பேசுகிறதான்னு உனக்கே கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன், நான் போகிறது தான் கரெக்டாக இருக்கும், தயவுசெய்து என்னை விட்டுருப்பா, என்னை தேடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, நான் எடுத்த முடிவு இனிமேல் பின்வாங்க போகிறது கிடையாது, இதான்ப்பா நான் கடைசியாக அவனுக்கு பேசுகிறது, இதுக்கடுத்து வந்து நான் எங்கே போனேன் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு எதையுமே தேடாத, முடிஞ்ச அளவுக்கு விளம்பரம் எதுவுமே பண்ணாதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அழகர்கிட்ட வந்து சாரதா வந்து சொல்கிறாங்க, எப்படியாவது வந்து ஆதியை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் நான் உங்களை பார்த்துக்கிற சொன்னால் நீங்கள் என்னையே பார்த்துக்கிற சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அது இல்லைப்பா, இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ஒரு முத்தத்தை கொடுத்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஆதி பார்த்தா நினச்சி பார்க்காங்க, சின்ன வயசுலலாம் அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு முத்தம் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து கடைசியாக ஃபோனை வைக்கும்போது வேறு நம்ம சாரதா வந்து சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, பாரதிக்கிட்ட நான் கடத்தலைன்னு சொல்லியிருப்பா, அதனால தான் அவன் நம்ப மாட்டேங்கிட்டா, நான் சாகிற வரைக்கும் என்கிட்ட என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையுமே கேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கிட்டு பார்த்தா ஆதிக்கும் அழகருக்கும் பயங்கரமான கோவம் வந்துருந்தோம் பாரதி மேலே. பாரதி போய் 4 வார்த்தை கேட்கணும்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா சாரதா வரலையே, இவ்வளோ கல் நெஞ்சுக்காரியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்ட்டியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அழகர் வந்து வராங்க. எங்கே வரல, அவங்க தான் வந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது வந்தாங்களா, அவள் வந்தானா எங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா, நான் போய் அவகிட்ட 4 வார்த்தை நல்லபடியாக பேசி அவளை இங்கே இருக்க வச்சுருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, இந்தா பாரதி பேசி அனுப்பி வச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், அவங்களே வந்து எல்லாத்தையும் மறந்து பூஜைக்கெல்லாம் வந்திருந்தாங்க, கடைசியில் வந்து எப்படியாவது பேசி வீட்டில் இருக்க வச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பாரதி என்னத்தையோ பேசி அவங்கள அனுப்பி வச்சிட்டாங்க, இனிமேல் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பாரதி, ஏன் பாரதி இப்படி பேசுனேன், வந்தவங்கள்ட்ட இப்படியா பேசு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா அழகர் வந்து, ஏங்க நான் உங்ககிட்ட என்னங்க சொன்னேன், கோவப்படாதீங்க, எதுனாலும் பேசிக்கிறோம், வீட்டுக்கு கூட்டு போய்க்கிறோம் அப்படி இப்படி சொல்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி வந்து அமைதியாகவே இருக்காங்க. அடுத்து தான் ஆதி பேச ஆரம்பிக்காங்க. பாரதி, நீங்கள் வந்து எங்கள் அம்மாவை எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் உண்மையை சொல்லியும் நீங்கள் நம்பாமல் எங்கள் அம்மா தான் கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு
நீங்கள் வந்து எங்கள் அம்மாவை வந்து இந்த கோயிலை விட்டு அனுப்பி வச்சுருப்பீங்க. அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க, இனிமேல் என்னை தேடாத, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? இப்போ நான் போனால் கூட என்னை வந்து அவங்களால எங்கே இருக்காங்க, என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னால் தேட முடியுமா என்னன்னே தெரியல. இனிமேல் நான் அவங்கள எங்கே போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்ககிட்ட பார்த்தா பாரதி அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஊமக்கொட்டா மாதிரி. இனிமேல் நான் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் என்னோடய வாழ்க்கைக்கு தேவை கிடையாது. இது வரைக்கும் நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து இந்த வார்த்தை நான் சொன்னதே கிடையாது. என் வாழ்க்கையில் ஏன் உங்களை பார்த்தோன்னு சொல்லிட்டு நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை பார்க்காம இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பண்ணதெல்லாம் அவங்க அம்மா தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன தப்பு பண்ணாங்க? எல்லாருமே வந்து ஏன் ரெண்டாம் தரமாக வந்து அவளை கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா தான் வந்து சப்போர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணு சொன்னாங்க. அதுதான் எங்கள் அம்மா பண்ண தப்பு. நீங்கள் வீட்டை விட்டு வந்தீங்களே அப்போவே வந்து நல்லதாக போச்சுடா, அவள் போயிட்டா, உனக்கு வந்து வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லாமல் அவளை போய் கூட்டுவான்னு சொன்னாங்களே, அதான் தப்பு. இனிமேல் நாங்கள் இதுக்கு இருக்க போகிறது கிடையாது. என் வாழ்க்கையில் நீங்கள் வராதீங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.